அன்னக்கரண்டி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: தாளிக்க எண்ணெய், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு ஒரு 5 எடுத்துக்கோங்க, பிரியாணி இலை, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு மிக்ஸ், பச்சை மிளகாய் 3, குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க. சிக்கன் 1 கிலோ நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணுங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது கிராம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு சோம்பு போடலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ பிரியாணி இலையை போட்டு வதக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். வதக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக இப்போ வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு வதக்கலாம். தக்காளி கூட 1 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு வதக்குங்க. தக்காளி தோல் தனியாக பிரிஞ்சு வந்ததும் நார்மல் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு மிக்ஸ் போட்டு வதக்குங்க. இஞ்சி பூண்டு மிக்ஸ் எப்பயுமே பேக்கெட்டில் இருக்கிறது போட வேண்டாம், வீட்டிலேயே அரைச்சதையே போடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். மஞ்சள் நல்லா வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். சிக்கன் ஓரளவு வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ சிக்கன் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். உப்பு தேவையான அளவு போடுங்க. சிக்கனும் தண்ணியும் ஒரே லெவல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. பாத்திரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் தேங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க.
மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் அடிக்கடி வதக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ மிளகாத்தூள் வாசனைலாம் போயிடுச்சு. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் நல்லா கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. தேங்காய் வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜ்லேயே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். தேங்காய் வேணும்னு நினைக்கிறவங்க 2 சில்லு தேங்காய் எடுத்து அதை நல்லா மிக்சியில் அரைச்சி ஊற்றுங்க. தேங்காய் அரைக்கும் போது 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பேக்கெட்டில் வர மசாலாலாம் போடவே வேண்டாம், அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ தேங்காய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நறுக்கி வச்ச கொத்தமல்லியை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அன்னக்கரண்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம அன்னக்கரண்டி சேனல். சமைச்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். தேங்க்யூ.